வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில நடவு செய்றதுக்காக பர்பிள் யாம்னு சொல்லுவோம் இல்லையா? ராசவள்ளி கிழங்கு. அதாங்க 2 கிழங்கு வாங்கியிருக்கேன். ராசவள்ளி கிழங்குல நெறைய வெரைட்டி இருக்கு. இது பர்பிள் கலருங்க. இதோட தோல் கொஞ்சோண்டு கிள்ளி பார்த்தீங்கன்னா, அப்படியே பீட்ரூட் கலர்ல இருக்கும். நான் ஒரு கிழங்கு மட்டும் நடவு செஞ்சுக்கிறேன். இந்த மாரி ஒரு டப்பாவுல சின்ன சின்னசா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கோகோ பீட் எடுத்துக்கிட்டேன். மண்கலவை தேவையில்ல. இது கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து தரையில வச்சுருவேன். அதனால கோகோ பீட்டே போதுங்க. அந்த மொளச்சு வந்திருக்கிற பகுதிய மட்டும் கொஞ்சோண்டு மேல தெரியிற மாரி விட்டுட்டு, மீதி எல்லாத்தையும் கோகோ பீட் வச்சு மூடிட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடுத்துட்டு வந்தா போதுங்க. சூப்பரா வளர்ந்து வந்துரும். பாருங்க, இதுக்கப்புறம் விட்டா அவ்வளோதாங்க. இங்கேயே எவ்வளோ நீளம் கொடி வந்துருச்சு. அதோட இலை கூட அப்படியே பர்பிள் கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா வேர் புடிச்சு வந்துருச்சுங்க. நல்லா குழி பெருசா எடுத்துக்கணும். அப்பதான் உள்ள கிழங்கு நல்லா பெருசா வருமாங்க. இந்த டப்பா நெறைய நெறைய வேர் தான் விட்டு வந்திருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க வேரு. இதோட நான் நடவு செய்யும்போது கொஞ்சம் தொழு உரம் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கு கொஞ்சம் வேணும்ல அதனால. அவ்வளோதாங்க மண் போட்டு மூடிடலாம். உள்ள குழிக்குள்ள எந்த அளவுக்கு லூஸா மண் இருக்கோ, அந்த அளவுக்கு கிழங்கு நல்லா பெருசா இருக்குங்க. உள்ள இந்த காஞ்ச இலைலாம் இருக்கு இல்லையா? அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்க நல்லா வளர்ந்து வந்துருச்சு. பார்க்க வெத்தல மாரியே இருக்குங்க. நல்லா அடர்த்தியா வந்துருச்சு. கொடி மேல ஓடுங்க. கிழங்கு கீழ தான் வரும். இது கிழங்க அறுவடை செய்யும்போது நான் வீடியோ காமிக்கிறேன்.